ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முட்டி வலி கால் வலிலாம் வரப்ப நம்மளுக்கும் வயசாகுதுன்னு அப்பதான் தோணும். அதுக்காக நான் வாரத்துல ஒரு 3 நாள் போல உளுந்தங்கஞ்சி செய்வேன். அதை தான் இன்னைக்கு நான் எப்படி செய்வேன்றதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். முழு உளுந்து 1 கிளாஸ் போல எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சை அரிசி சேர்த்துக்கிறேன். அந்த உளுந்தங்கஞ்சி ரொம்ப குழப்பா இருக்குன்றதால பச்சை அரிசி சேர்த்தா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதால பச்சை அரிசி. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல வெந்தயத்தை வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து இதெல்லாம் ஆற வச்சுட்டு அது கூட ஒரு 3 ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சு எடுக்கிறப்பதான் அந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த உளுந்தங்கஞ்சி பொடி நம்மளுக்கு எப்ப தேவையோ அப்ப ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம செய்ய வேண்டியதுதான். இப்ப ஒரு 2 ஸ்பூன் போல உளுந்தங்கஞ்சிக்கு அந்த பொடி எடுத்து போட்டிருக்கேன். தண்ணியில கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் போல தண்ணியில கரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்துக்கலாம். ஏன்னா கட்டி கட்டி ஆகுன்றதால நல்லா உளுந்தங்கஞ்சி கொதி வந்த பிறகு நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். பால்ல கூட பாத்தீங்கன்னா அந்த உளுந்தங்கஞ்சி பொடி போட்டு நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். ரொம்ப நல்லாவே இருக்கும். இனிப்புக்கு வெல்லம், நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும்.